இஸ்ரேல் ஈரான் இடையான மோதல் தீவிரமாகிட்டு இருக்கு. அமெரிக்கா வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு கை கொடுக்கும் வகையில் ஈரானோட 3 முக்கியமான அணுசக்தி வாய்ந்த நிலையத்து மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த தாக்குதல் அதிகமான பிறகுதான் இரு தரப்பிலும் சேதாரங்கள் அதிகமாகியிருக்கு. நான் உங்கள் ராகேஷ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்குது. இதற்கு இடையில் ஜார்டன் மற்றும் ஈராக் போன்ற நாடுகள் இருக்குது. இந்த பதட்டமான போர் சூழ்நிலையில் இன்பிட்வீனில் இருக்கிற இந்த 2 நாடுகளோட ஏர்ஸ்பேஸ் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது. மத்திய கிழக்கில் இருக்கிற எந்த நாடுகிட்டையும் அணு ஆயுதம் இல்லைன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அண்டர் கிரவுண்டில் இஸ்ரேல் அவங்களோட அணு ஆயுதம் வச்சிட்டு இருக்குன்னு பரவலாக நம்பப்படுது. இஸ்ரேலுக்கு ஈரான் கொஞ்சம் கூட சலிக்காத நாடு இல்லை. ஈரான் தன்னுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கிளைகள் மூலமா ஒரு பெரிய நெட்வொர்க்கே மிடில் ஈஸ்ட்ல சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. இதுல காசால ஹமாஸும், லெபனான்ல ஹெஸ்புல்லாவும், ஏமன்ல ஹவுத்திஸ் போன்ற ஆயுத குழுக்கள் சண்டையில ஈடுபட்டிருக்காங்க. சமீபத்தில் இஸ்ரேல் சும்மா இருக்காம காசால ஹமாஸையும் லெபனான்ல ஹெஸ்புல்லாவையும் பெரிய அளவில் தாக்கியிருக்காங்க. பத்ததற்கு இந்த 2 அமைப்போட தலைவர்களை இஸ்ரேல் அழித்திருக்காங்க. ஸோ ஈரானோட ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்சிக்குள்ள இருக்கிற எந்த ஒரு அமைப்புக்கும் அவங்களால உதவிகரம் நீட்ட முடியல. இந்த சான்ஸுக்கு தான் இஸ்ரேல் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில தான் நடுவில் வந்துச்சு அமெரிக்கா. ஆரம்பத்தில் எனக்கு போருக்கெல்லாம் உடன்பாடு இல்லப்பா அப்படின்னு சொன்ன மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் ரீசெண்டா இஸ்ரேல் ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்தினப்போ வெரி குட், எக்ஸலன்ட் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்காவோட 2001 செப்டம்பர் 11 அன்னைக்கு நடந்த ட்வின் டவர் அட்டாக்ல கிட்டத்தட்ட 2977 பேர் இறந்திருக்காங்க. இதே மாதிரி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அப்ப நடந்த அதே தாக்குதல் மாதிரி மீண்டும் நடக்கும் சொல்லிட்டு சொந்த நாட்டு மக்களே கருத்து தெரிவிச்சிருக்காங்க. 2 நாட்டிற்கிடையே கிட்டத்தட்ட இதே மாதிரி தொடர்ந்து போர் நடந்துட்டு இருந்துச்சுன்னா எந்த மாதிரி விளைவுகள் வரும்னு பார்க்கலாம். மிடில் ஈஸ்ட்ல எங்கெல்லாம் அமெரிக்கா நாட்டுகளோட படைகள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கச்சா எண்ணெயோட விலை அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதோட தாக்கமும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு தெரிய வரும். இதே மாதிரி 2 நாடுகளுக்கு இடையே போர் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லாம உலகத்துக்கே இது பெரிய அச்சுறுத்தலா இருக்கும்னு இந்த போரை ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க அனைத்து நாடுகளுக்கும் தெரியும். உண்மையான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.